உறவுகளுக்கு வணக்கம். அதாவது ஒரு 8 நாட்களாக காணொளி போட முடியல, சில பல வேலைகள் இருந்தது. சரி விடுங்க, நேரடியாக நம்ம விடயத்துக்கு வருவோம். விஜய் அவர்களுடைய பேச்சு தான் தினதோறும் செய்திகள்ல நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்லாது சீமான் விஜய் கண்டு பயந்துட்டாரு, சீமானுக்கு விஜய் தான் மைண்டுக்குள்ள இருக்காரு அப்படின்னு பல பேர் பேசுனாங்க. அதை எல்லாமே பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு காமெடி பீஸ், வைகை ஆத்தையே தர்மாவோட ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர், அவர் என்ன பேசுறாருங்கிறத பார்ப்போம். சகோதரர் சீமான் சமீப காலமாக மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரியே பேசுறாரு. அவரு தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய பிறகு பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே ஒரு மனநலம் பாதிச்சவன் என்ன மாதிரி பேசுவானோ அதே மாதிரி தான் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். சீமானுக்கு கடுமையான கண்டனத்தை நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். எங்க புரட்சி தலைவர் அம்மா பேரங்க அண்ணா அவர்களை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு சீமானுக்கு அருகதே இல்லை. ஒரு கத்துக்குட்டி வாயை வாடகைக்கு விட்டு பேசுறோம். இளைஞர்களை தூண்டி விட்டு இது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு சம்பவம் மாதிரி தான். இளைஞர்களை இன்னைக்கு அவங்கள ஒரு கட்டுப்பாடோடு வைக்காம எந்த இடத்துல எதை பேசுறது, விளம்பரம் தேடுறதுக்காக எதை பற்றியும் யாரை பற்றியும் இங்கு இழிவாக பேசுவது என்பது சீமான் இதோடு நிறுத்திக் கொள்ளணும். இதையெல்லாம் இல்லைன்னா இது அதிமுகவை பற்றி அவர் சீண்டுவாரானா அவருக்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும். சீமானை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு மனநலம் பாதித்தவன் என்ன பேசுவானோ அதே நிலையில தான் இருக்காது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி இனிமேல் இது மாதிரி பேச மாட்டார்னு நான் நினைக்கிறேன். அதாவது சீமான் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல இருக்காரு, அப்படிதான் பேசுறாரு. அறிஞர் அண்ணாவை பேசுறாரு, அம்மா ஜெயலலிதா அவர்களை பேசுறாரு, இதெல்லாம் கடுமையான கண்டனத்துக்கு இருக்காரு அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா வைகை ஆறையை கண்ட்ரோல் எடுத்த ஒரு கபட நாடக, அப்படி எப்படி சொல்றது, விஜயோட பாணியில சொன்னா கபட நாடகம் ஆடக்கூடிய செல்லூர் ராஜி. இவர் பேரு செல்லூர் ராஜி, ஆனா இவர் செல்லவே மாட்டாரு. ஏன்னா இவர் செல்லா காசு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வாய வாடகைக்கு விட்டு சீமான் பிழைக்கிறாராம். அப்புறம் நீங்க எதை வாடகைக்கு விடுறீங்க அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு. சரி, இது ஒரு காமெடி பீஸ், நம்ம இதை தவிர்த்துட்டு அடுத்த விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னா வெளிப்படையாக தெரிகிறது. அன்றைக்கு விஜய் பேசும்பொழுது என்ன சொன்னாரு, இவங்களே சேர்ந்துக்குவாங்களாம், இவங்களே சேர மாட்டாங்களாம் அப்படின்னு பாஜகவையும் திமுகவையும் இணைச்சு பேசி இவங்க 2 பேரும் ஒண்ணு அப்படின்னாரு. இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீ எங்க போய் தஞ்சம் மூந்திருக்க, அறியாத வயல மண்ணு அப்படிங்கிறது போல உங்களுடைய அந்த டைலாகே உங்களுக்கு சொல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். விஜய் அவர்களோட நம்ம என்ன கேட்கிறோம், நாம் தமிழர் கட்சி விஜயை அடின்னு அடிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. அண்ணன் கூட அன்னைக்கு தெளிவா பேசினாரு, தம்பி அப்படி கிடையாதுன்னு தெளிவா பேசினாரு. ஆனா விஜய் ஒரு காணொலியை விட்டு வெளியிடும் பொழுது என்ன பேசணும் அப்படின்னா, இதுக்கு என்னோட பொறுப்பு இருக்கு, நான் அதை எல்லாருக்கும் அந்த நிகழ்வு நடந்ததுக்கு, அந்த சம்பவம் நடந்ததுக்கு நானும் பொறுப்பு, எங்களுடைய அந்த நிகழ்வும் பொறுப்பு அப்படிங்கிற வார்த்தையை சொல்றதே என்ன பயம் சொல்லல. அதை விடுத்துட்டு முழுக்க சதி, கத்தியை கொண்டு வந்தாங்க, கத்தி கூப்பாடு போட்டாங்க, காவல்துறை தான் செஞ்சாங்க, போனாங்க வந்தாங்க அப்படின்னு கேவலமா பேச வேண்டியது. நம்ம திமுக மேல ஒரு கோபம் இருக்கு. திமுகவே நம்ம அயோக்கிய பயில்வோம் நம்ம சொல்றோம், அதுல மாற்றக்கதே கிடையாது. இருந்தாலும் இந்த நாங்க என்னமோ நாம் தமிழர் கட்சி திமுகவோட அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்யற மாதிரி, திமுக என்னமோ எங்களுக்கு அள்ளி கொடுக்குற மாதிரி இவங்க பேசுறாங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம், என்ன அப்படின்னா புஷி ஆனந்த் ஒரு ஆளா சொல்லுங்க? புஷி ஆனந்த் உங்களை கைது பண்ண முடியலையா? எவ்வளவு நாளா தலைமறைவா இருந்தாரு? அப்ப யாரோட அழுத்தத்தின் பேர்ல இந்த அரசு சிக்காம இருந்தது? புஷி ஆனந்த கைது பண்ண முடியாத அளவுக்கு காவல்துறை வலிமை இழந்து கிடக்கா? இந்த கேள்வி இருக்குல்ல. அப்ப திமுக செய்யல. ஏன்னா அது தெரிஞ்சு போச்சு, பாஜக போய் தஞ்சம் புகுந்துட்டாங்க அப்படிங்கிறது திமுக தெரியும். அதனால வேற வழி இல்லாது கைது செய்யாம இருந்தது. கைது செய்யலாம், எப்படிலாம் கைது செய்யலாம். ஏர்போர்ட் நான் மூர்த்தியை கைது செஞ்சது, அப்புறம் நிறைய பேரை கைது, அப்படி இப்படி நாட்டுக்கு போய் கைது பண்றது, பதிவு போறவனை கைது பண்றது, பேசுறவனை கைது பண்றது, இதெல்லாம் கைது பண்ண தெரிஞ்சிருக்க புஷியான கைது பண்ண முடியாதா இந்த நவீன உலகத்துல சொல்லுங்க? ஏதோ ஒண்ணு சரிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி இருக்க நம்ம திமுகவோட கை குளிங்கிற மாதிரி பேசலாம் வெக்கக்கேடு. நீ என்ன பேசுன, பாசிச பாஜகன்னு கரூர் கூடத்துல பேசினியா இல்லையா? இன்னைக்கு அண்ணாமலை ஆதரவு, அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் ஆதரவு, எச் ராஜா, இப்படி பாஜக அனைவரும் ஆதரவு. அப்ப உங்களுடைய போக்கு தெரியலையா? இதே தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா கழுவி ஊத்திருக்காங்களே, அது தெரியுமா? இன்னைக்கு பாராட்டுறாங்க. இதே அண்ணாமலை பேசியிருக்காரு தவிர இன்னைக்கு பேசுறாரு. இதே எச் ராஜா, விஜய் எல்லாம் ஒரு ஆளை இல்லைன்னு பேசியிருக்காரு, இன்னைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. வெக்கமா இல்ல?
அரசியல் ஆதாயத்தை தேடுறாங்க. இதுதான் உண்மை. இவங்க அப்படியே பாசிச பாஜக திமுகவும் பாஜகவும் ஒரே தான் மத்திய சர்க்கார் அப்படின்னு சொல்லி படத்துல பேசக்கூடிய டைலாக்கா விடுவாரா, விட்டுட்டு திடீர்னு போய் அங்க போய் காலில் விழுவாரா, விழுந்து வந்து இந்த கேஸுக்காக நிப்பாராம். இது இப்படி நிக்கிறவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மை நேர்மை வியாதியா இந்த அனில் குஞ்சான்ஸ் பேசிக்கிறாங்க. ஆனா தொடர்ச்சியாக களத்துல தனித்து நின்று தனித்து தான் போட்டியிட போறோம், யாரு கூட கூட்டணி இல்ல, என்னுடைய கொள்கை வேற, என்னோட கொள்கை கோட்பாட்டுக்குள்ள வரமாட்டீங்க, நான் ஏற்றுக்கொண்டக்கூடிய தலைவனை நீங்க தலைவரா ஏத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லக்கூடிய அண்ணன் சீமானு இவங்களுக்கு கண்ணு தெரியல. இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி பேசுவாராம், வாடகை வாயா ஊதார் உருளாரா, என்னென்னமோ அள்ளி வீசுறாங்க. இதுல நாம் தமிழுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கக்கூடிய அண்ணன் சீமான பெருசா பேசி வளர்ந்த சில நாய்ங்க இன்னைக்கு அது பாத்தீங்கன்னா சித்தப்பு எடப்பாடிக்கு போய் சொம்பு தூக்கிட்டு தெரியுது. இதுல வெக்கமா இல்ல? அண்ணன் வந்து ஒரு கருத்து சொல்லிட்டாராம். யாரு? அண்ணன் சீமான். எங்க அண்ணன் திருமாவை முறைச்சா நானே அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி முறைச்சா அடிப்பீங்க, இது தவறு இல்லையா அப்படின்னு நாம் தமிழ் கட்சியில பயணிக்கக்கூடிய தத்தி நாய் நம்ம தொகுதியில் ஒண்ணு இருக்கு, அந்த நாய் பதிவு போடுது. அண்ணன் பேசுறாருன்னா நல்லா தெரிஞ்சுக்க, சீமான் பேச்ச கேட்ட எல்லாமே சீமான் ஆகிட முடியாது. சீமான அந்த அளவுக்கு நம்ம இருக்கோமே தவிர சீமானா மாற முடியாது. சரியா? அந்த நிலையில அந்த பேச்சாற்றல் நம்ம எடுத்துக்க கொள்ள முடியுமே, சீமானுடைய அந்த அறிவு டைரக்ட் சீமானா நீங்க ஆக முடியாது. அதான் தெரிஞ்சுக்கங்க. சீமான் என்ன பேசுறாரு, அண்ணன் என்ன பேசுறாரு அப்படின்னா, எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன். ஒருத்தர் சம்மந்தம் இல்லாம உன்னை முறைக்கிறான் அப்படின்னா என்னவா இருக்கும்? அப்ப சண்டை போட நோக்கமா இது வந்து நான் முட்டு சட்டு குட்டு மாண்பு அப்புறம் நல்லா வாயில வந்துடும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அவங்க விட்டுருங்க, அவங்களுக்கு தான் அது. அப்படி நினைச்சாலும் நினைச்சிட்டு போட்டோம். நான் மாண்பா பேசுறேன், இல்ல பேசுறேன், இல்ல வந்து முட்டு கொடுக்குறேன், இல்ல கட்டு கொடுக்குறேன், என்ன கலை வேணா வச்சுக்கிட்டோம். ஒன்னே ஒண்ணுதான், ஒன்ன நின்று ஒருத்தன் முறைக்கிறான், உன்னை நான் நின்று முறைக்கிறேன் அப்படின்னா நீ என்ன எதிர்ப்பு கேட்பியா? கேட்க மாட்டியா? அப்ப முறைக்கிறேன்னா உனக்கு எனக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட வன்மமோ இல்ல உன் மேல எனக்கு கோபம் இருக்கிறனாலதான் உன்னை பார்த்து நான் முறைப்பேன். ரோட்ல போற எல்லாரையும் முறைக்க முடியாது. என்னன்னா முறைக்கிறேன்னு கேட்பாங்க இல்லையா? எங்க அண்ணனை முறைச்சா நான் அடிப்பேன், நானே அடிப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் மேல வச்சிருக்க பாசத்தோட வெளிப்பாடு. ரெண்டாவது இதுல கருத்து சொல்ல முடியாது, விட்டுருங்க தவிர்த்துருங்கன்ட்டு போறாரு. அதே பிடிச்சி குருவிட்டு இருக்காங்க. சீமான வாயில இருந்து வர்றதுதான் இவங்களுக்கு சோறு. நல்ல வேலை வேற எதுல இருந்து வர்றது, பின்னாடி இருந்து வர்றதுலாம் இவங்களுக்கு சோறு கிடையாது. சீமான் வாயில இருந்து வர்றதுலாம் சோறு. வாந்தியா இருந்தா கூட, அண்ணன் வாந்தி எடுத்தா கூட அவங்களுக்கு சோறு. இவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மருத்துவரை போய் பார்க்கக்கூடிய இடத்துலதான் இருக்காங்க. இப்படி ஒரு கேவலமான அரசியல் இது ஒரு புறம். இதே தாவை கால இருக்கக்கூடிய விஜயே மேடையில் பேசியிருக்காரு. சிபிஐ விசாரணை எதுக்கு மாத்துறீங்க, அந்த அஜித்குமார் வழக்கில் ஏன் மாத்துறீங்க, அந்த அமர்வு இருக்கே சிட்டு இருக்கே அதுல பண்ணலாமா அப்படின்னு கேட்ட இந்த வாய் இப்ப என்ன மயிருக்கு வந்து சிபிஐக்கு மாத்துற அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. சிபிஐக்கு மாட்ட சொல்லி கேட்கிற சிட்டு தானே இருக்கு அப்படின்னு பேசலாம்ல. அதுக்காக திமுக யோகியவாதியா சொல்லு, அயோக்கிய போயிடுவேன். நாம இல்லைன்னு சொல்லவே இல்லை. நீ எங்க போற? திமுகவும் பிஜேபியும் காங்கிரஸும் இந்த தாவேகா தற்குறி கூட்டம் இவங்க எல்லாம் ஒண்ணுதான். இதை அறியாத மக்கள் வாயில தான் மண்ணு. இதுதான் இந்த இப்ப போட்டு காட்டுறேன். 2 பேர் வச்சிருக்காங்க. அது 2 பேருமே பாருங்க. ஒண்ணு வந்து யாரு அப்படின்னா நம்ம ஆதவ அர்ஜுன், அடுத்து யாரு அப்படின்னா நம்ம விஷய். அவர் பேசுன்னு கேளுங்க. சிபிஐ கொடுத்ததே வந்து காலம் தள்ளி ஒரு 5 வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கன்னு சொல்றதுதான் சிபிஐ. சாத்தான்குளம் ஜபராஜ் ஃபெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதேதானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதேதானே? அதே சிபிஐ தானே? அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சிக்கிறீங்க? கேட்டிருப்பீங்க. அப்ப இவருடைய நிலை என்ன? சிபிஐங்கிறது 5 வருஷம் கடக்கணும், அதுக்குதான் வழக்க வந்து காலத்தை தாழ்த்தணும் அப்படின்னு யார் சொல்றாரு? ஆதவர்சன். அவர் என்ன சொல்றாரு? எதுக்கு வந்து திருப்போனம் அந்த அஜித்தோட வழக்கு அப்படி மாத்துறீங்க சிபிஐக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு செய்து. அப்ப என்னவா இருந்தாலும் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அது என்னன்னு தெரியல, தவறே ஒப்புக்கொள்ள எனக்கு வலிக்குதான்னு கேட்கிறேன். ஒரு அரசியல் கட்சி தலைவனாக்கக்கூடிய நீங்க, ஆமா இது நாங்களும் பொறுப்பேற்கிறோம், சதி நடந்திருந்தாலும் கூட நாங்களும் இதுக்கான பொறுப்பு அப்படின்னு சொல்ல வாயில என்ன மயிர் வச்சிருக்க? ரசிகனை கட்டுக்குள்ள கொடுக்காத நீங்க என்ன ஆளுமை இருக்கு? என்ன நீ அரசியல்வாதியா இருக்க போற சொல்லி? என்ன தலைவனா இருக்க போற? பொதுச் செயலாளர் போய் பொந்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கான். அவனை உங்க வெளியே வந்து தைரியமா வாடான்னு சொல்ல முடியல. இன்னைக்கு என்னமோ போட்டுட்டு இருக்காங்க, அவர் வந்துட்டாரு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவர் ரகசிய சந்திப்பு 1 மணி நேரம் பேசிட்டு போனார் அப்படின்னா வெக்கமா இல்ல?
உங்களை தேடி உங்க இல்லம் தேடி நொட்டுவேன் புடுங்குவேன் கதையா விட்டீங்கடா. அந்த ராஜ்மோகன்லாம் உட்காந்து எங்களோட காணொலியில் வரக்கூடிய தலைவர் அல்ல, வீடியோ காலில் வரக்கூடிய தலைவர் அல்ல, இல்லத்திற்கே வரக்கூடிய தலைவர். என்ன மயிரப்படுனாரு கரூருக்கு வரக்கு ஏக பெட்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிஷன் போட்டிருக்காங்க. இது இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாதுன்னு. தமிழ்நாடு என்ன உங்க ஒப்ப விட்டுதா இல்ல உன் வீட்டு ஹாலா? இவன் வரக்கூடாது, இவன் கூட போகக்கூடாதுங்கிறதுக்கு நீ எதுக்காக வந்திருக்க? மக்களை சந்திப்பதற்கான காரணம் என்ன? ஆட்சி செய்ய, மக்களை ஆட்சி செய்யணும், நல்ல ஒரு வாழ்வை மக்களுக்கு கொடுக்கணும், ஒரு சிறந்த தலைவனா இருக்கணும்னு நினைக்கிறேன். சிறந்த தலைவனா இருக்கிறவன் சாதாரண சாதுக்களை மக்களை சந்திக்க முடியல, அந்த சாது கூட்டத்துல சில தற்கொலை கூட்டம் இருக்கு, அதை கண்டிக்க முடியல அப்படிங்கிறவன் நீ என்ன தலைவனா இருப்பங்கிறது தான் அந்த நீதிமன்றம் கேட்டிருந்துச்சு. இதை தான் நானும் கேட்கிறேன். இதே உங்களால அசைவு கொடுக்க முடியல, சரிசிக்க முடியல அப்படின்னா நீ என்ன தலைவன், தருதல தலைவன் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் கேட்கிறோம். அதுதான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் அண்ணன்களும் அடி அடி நடிப்பதற்கான காரணம். ஒரு தலைமுறையே நாசமாய் போயிருக்கா இல்லையா? இதுக்கு பதில் உண்டா சொல்லுங்க. ஒரு தலைமுறையே சின்ன பின்னமாயிருக்கு. அப்ப கேவலத்தின் உச்சியில வாழ்ந்துகிட்டு இவங்க எல்லாம் கதையா ஆழ்ந்துடுறாங்க. நாம் தமிழர் கட்சி விஜயை தாக்கி பேசுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, விஜயை தாக்கினா விஜய் அடிச்சு போட்டு வாய் வாயா குத்துறது அப்படி கிடையாது. விஜயோட கருத்து கொள்கைகளுக்கு முரண்பாடாக பேசுகிறனா அவர்கள் பேச தன்னோட தவற ஒப்புக்கொள்ளல, அதுதான் ஒப்புக்கொண்டிருக்கணும். இல்ல ரெண்டாவது ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. அது ஒரு தலைமுறையே தாலி சுட்டு போயிருச்சு, கேவலப்படுத்தி போயிடுச்சு. அதோட வேகம் இருக்கு. சிறந்த தலைவர்களை, சிறந்த மாணவர்களை, சிறந்த இளைஞர்களை உருவாக்கிய காலம் போய் இப்படி தற்கொலைத்தனமாக கேவலப்படுத்தப்பட்டு வச்சிருக்காரு விஜய். அதை கண்டிக்க கூட துப்பு இல்ல, நிறைய இருக்கு. இப்ப நேரடியாக கொண்டு போய் பாஜக அடமானம் வச்சுட்டீங்க, கை சேர்ந்துட்டீங்க. யார் ஆதரவுனா அங்க டெல்லியில நீதிமன்ற வாசல் மாதிரி என்ன கூவ ஆரம்பிச்சிட்டாப்ல. எல்லோருக்குமே தெரியும் என்ன நடக்குது, அரசியல் நகர்வு எப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அப்ப தெரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல மக்களாகிய நீங்க திரும்ப திரும்ப இவர் யார், விஜய் யார், விஜய் இதற்கு முன்பு என்ன பேசினார், இப்ப என்ன பேசுகிறார் அப்படின்னு பாருங்க. இந்த திருட்டு திமுக, உருட்டு திமுக என்ன வேலை செய்யுது, இப்ப என்ன வேலை செய்யுது அப்படின்னு பாருங்க. அதே போல விஜயோட பாஷையில சொல்லணும், அந்த பாசிச பாஜக, இந்த பாஜக என்னென்ன வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் பாருங்க. அதே போல இந்த காங்கிரஸ் இதுவரைக்கும் என்னத்தை புடுங்குச்சு அப்படிங்கிறதையும் பாருங்க. வாய்ப்பே கொடுக்காம இவன் வந்தா சரி இருக்காது, இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னா என்ன நோக்கு அப்படிங்கிறது தெரியல. தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய வாக்க நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் சீமானுடைய முகமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தில் செலுத்தினா மட்டும்தான் எதிர்கால தலைமுறை வாழ முடியும். இல்லை அப்படின்னா நம்ம வாழ்வதற்கு வழி இல்லை. அடுத்த தலைமுறையோட அழிவை நோக்கி சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் சொல்றோம். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மக்களாகி நீங்க செயல்படுவீங்கன்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி.